ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி பேனிஷ்ட் ஹீரோ பார்ட்டியோட எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்போதான் இதுக்கப்புறம் வர எபிசோடு எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சேனல்ல இன்னமும் சில பல ஆன்கோயிங் அனிமேஸ்லாம் ஓடின்னு இருக்கு. அதை நீங்க செக் அவுட் பண்ணலையா? பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போய் பாருங்க, அங்க ஏகப்பட்ட அனிமே இருக்கும். அது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நர்ஸினா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சா. என்ன இது, இத்தனோட பணத்தை வச்சு நாங்க என்ன பண்றது? அது உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு? அதாவது நாங்க கொண்டு வந்த அந்த ஸ்டோனு, அது ஃபீனிக்ஸோட ஸ்டோனு. ஈவன் அது வேற மியூட்டேட் ஆனது. நீங்க என்னன்னா இத்தனோண்டு பையில இத்தனோண்டு காசை கொடுக்குறீங்க, இதெல்லாம் சரிதானா? எப்பா நர்சேனா, நீ கொஞ்சம் அதை சரியா பாக்குறியா? அதை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அது முழுக்க எல்லாமே கோல்டு காயின்ஸ், காப்பர், சில்வர். இதெல்லாம் கம்பேர் பண்ணா கோல்டோட வேல்யூ ரொம்ப அதிகம். அதே மாதிரி இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கு. ஆனா நாங்க கோல்டுக்கு பதிலா காப்பர் சில்வர் காயினா கொடுத்தா அது வந்து நிறையவே இருக்கும். உங்களுக்கு எத்தனை போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் நாங்க இப்படி பண்ணிருக்கோம். உங்க லஸ்ட்டும் சொல்றேன், ரொம்ப நன்றி. இந்தாங்க, நாங்க வந்து பிரச்சனை குத்துறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களால நாங்களும் நிறையவே இன்னைக்கு பணம் சம்பாதிச்சோம். ஆனா எதுக்குன்னு தெரியல, ஹீரோ ஒரு மாதிரி உம்மன் தான் இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஒரு ஏரியால உட்காந்து இருப்பாங்களா, சைட்லயே ஒரு பொம்மையை வச்சு அங்க ஒரு ஷோ மாதிரி பண்றாங்க. இந்த சிட்டில இருக்க டார்க்கான டஞ்சன், அதுல 200 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான டிராகன் இருந்தது. அதை கொல்லணும்னு ஒரு ஹீரோ வந்தாரு. யாரு ஜெயிச்சிருப்பா? ஹீரோ தானே பசங்க பயங்கரமா கத்துறாங்க. இந்த சைடு நர்ஸினா கேக்குறா, பிக் பிரதர், நம்ம ஏன் ஒரு வீடை ரெண்ட் எடுக்க கூடாது? ஏன்னா நம்ம கிட்டதான் நிறையவே பணம் இருக்கல. அதாவது மிஸ் அமரஸ்ட் வர சொன்னாங்க, நம்ம அப்படி பண்ணா நம்மளுக்கு நல்லா வாட்டமாவும் இருக்கும்னு. என்ன ஆச்சு? இந்த ஹோட்டல்ல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கா? எதுக்கு இந்த ஐடியா சடனா வந்திருக்கு? இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு இது எப்பத்துல இருந்தோ இருக்கு. எனக்கு அது ஒரு பெரிய ஆசை மாதிரியோ சொல்லலாம். அப்பனா நர்சேனா, இந்த ஹோட்டல் உனக்கு பிடிக்கலையா? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, இங்க வாழ்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமா இவங்களோட சாப்பாடு, அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளவு அருமையா இருக்கு. ஆனா இதுல என்ன விஷயம்னா, இந்த இடம் ரொம்ப பாப்புலரா இருக்கா, அதனால ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. மாதிரி கிரௌடாவும் நாய்ஸியாவும் இருக்கு. ஆமா, அது இருக்கதான் செய்யுது. ஆனா நாங்க மனசுல யோசிக்க, நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? அதாவது எனக்கு அவரு கூட தனியா பேசணும். அதாவது ஒரு தனியான குவைட்டான ரூம்ல நாங்க வாழணும். அங்க விறகெல்லாம் இருக்கும் போது நாங்க 2 பேரும் தனியா பேசினா அது எப்படி இருக்கும்? அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவரு வந்து எனக்கு நிறையவே அட்வைஸையும் பண்ணுவாரு. அதுவும் இந்த டஞ்சனை பத்தி. அது ஒன்னும் சாதாரணமான கான்வர்சேஷனா இருக்காது. நாங்க தனியா இருக்கனால அது வந்து எங்களுக்குள்ள சில விஷயத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நசேனா ஒரு மாதிரி பண்ணிருப்பாளா. அங்க லஸ்ட் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு நசேனா, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, இப்போ அப்படியே நம்ம யோசிக்காம வீடை வாங்குறது சரியா இருக்காது. அதே மாதிரி ஜிக்க பத்தியும் மத்தவங்கள பத்தியும் யோசிக்கணும். ஏன்னா அவங்களும் தானே அந்த ஃபைட்ல நம்மளுக்கு உதவுனாங்க. அவங்க வேற கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இருக்க பார்ட்டியை நீ என்ன ஃபார்ம் பண்ண போறியா? ஆனா நம்ம இன்னமும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸையும் நம்ம கொடுக்கல. அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க கூட நீங்க பார்ட்டியை ஃபார்ம் பண்ண போறீங்களா என்ன? காம்பேக்ட் பவர்னு வந்துட்டா அது ஃபார்ம் பண்றது நல்ல விஷயமா தான் இருக்கும். ஏன்னா ஜிக்கோட பவர் அது வந்து அடிச்சுக்க முடியாது. ஃபீனிக்ஸோட அந்த அட்டாக்கையும் அவர் வந்து சுக்குநூறு ஆக்குனாரு. இப்போ அவங்களாம் இந்த ஒண்டி தான் நம்மளால ஃபியூச்சர்ல இன்னமும் அந்த லேப்ரத்துக்குள்ள அடியில போக முடியும். ஆனா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நீங்க ஒண்டி இருந்தா போதும், நம்ம மேலேயே எல்லாத்தையுமே பண்ணலாம். இல்ல அவங்க கூட பார்ட்டி ஃபார்ம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் அதுக்கு ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஒரு பார்ட்டியே நடக்குது. அந்த கடைக்கார அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்கன்னு. இதனால ஒரு மிகப்பெரிய விருந்தா அவங்க ஒரு விருந்தியை கொடுக்குறாங்க. அங்க எல்லாருமே சாப்பிட ஹரிமாலாம் அப்படியே தூங்கிறா. இவ தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். நான் இவளை ரூமுக்கு கொண்டு போறேன். இல்ல என்னோட வயிறு ஃபுல்லா இருக்கு, நான் இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். இல்ல ஹரிமா, நான் உன்னை தூங்க வைக்க தான் கொண்டு போறேன், சாப்பிட இல்ல. அங்க லைராவும் ஜிக்கி கிட்ட சொல்றா, இதுதான் சரியான வாய்ப்பு, நீ கேட்கணும்னா அதை கேட்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவ போகும்போதே அங்க நசேனா வந்து கேக்குறா, இருங்க நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும். இதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்க உடனே அவ அந்த விஷயத்த சொல்றா, நான் ஹீரோ கிட்ட கேட்டேன், அதாவது நாங்க 2 பேருமே தனியா வாழ்றதுக்கு ஒரு ரூமை ரெண்ட் எடுக்கலான்னு. என்னது அப்படியா? அதுக்குள்ளே நீ கேட்டுட்டியா? நீ ரொம்ப போல்டா இருக்க. ஆனா அவரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு என்ன பிடிக்கலையா என்ன? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி பார்த்தாலும் அவரு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல நீ ஏன் நினைக்கிற? அவரு ரொம்ப ஷையா இருக்கலாம், இல்லனா அவரு யோசிச்சு பார்த்து எம்பரஸ் ஆயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனால தான் அவரு ஒத்துக்கல போல. ஆமா, உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நான் உங்களுக்கு ஏகப்பட்ட ரொமான்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல. என்ன சொன்ன? ரொமான்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸா? ஆமா, உங்களை பாக்குறதுக்கு மெச்சூரான உமன் மாதிரி தான் தெரியுறீங்க. அப்படியா? அப்படி இருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறேன்? நான் கரெக்டா தான் யோசிச்சிருக்கேன். உங்ககிட்ட கேட்டதுல தப்பே இல்ல. ஏன்னா என்ன விடவும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். சரி, ஜிக்கு கிட்ட அவன் எல்லா விஷயமும் சொல்றான். அதாவது அவ என் கூட தனியா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாளாம். எனக்கு நல்லாவே புரியுது. நீ வந்து அப்படி அவளை ரிஜெக்ட் பண்ணிருக்க கூடாது. உனக்கு என்ன அவளை பிடிக்குமா என்ன? இல்ல அப்படி இல்ல, சின்ன வயசுல நான் தான் அவளை காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப அவளை மீட் பண்ண நான் எதிர்பார்க்கல. நான் எப்பெல்லாம் அவ கூட இருக்கிறனோ என்னோட கான்பிடென்ட் அதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு ஒரு நம்பிக்கையா அவளால கிடைக்கும். அப்பனா என்ன, உனக்கு அவளை பிடிக்காதா? இல்ல நான் அப்படிலாம் ஒன்னும் சொல்ல. எனக்கு நல்லாவே புரியுது உனக்கு அவகிட்ட எப்படி ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சரியா தெரியாது.
தெரியல அதுதானே. இதே விஷயத்த அங்க லாயராவும் சொல்லிருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எப்படி ஃபீலிங்ஸை வெளிப்பாத்ததுன்னு தெரியல போல, அதனால தான் இவ்வளவு பிரச்சனையா கூட இருக்கலாம். அங்க நசீனாவும் கேக்குறான், ஆமா நீங்களும் ஜீக்கும் எப்படி மீட் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். அது ஒரு பெரிய கதை. அதாவது ராயல் கேபிட்டல்ல இருக்கும் போது நாங்க 2 பேருமே ஒன்னா தான் இருந்தோம். அப்போ நாங்க ஒரு கில்டுலயும் இருந்தோம். அந்த மாதிரி ஏஜ்ல நான் ரொம்ப பிரிட்டியாவும் அழகாவும் தானா எப்பயுமே நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆமா இல்லையா பின்ன நீங்க இங்க இருக்கும் போதும் அந்த மார்குலஸ் உங்களை அப்ரோச் பண்ணல. இதெல்லாம் கேட்டு இருக்கும் போதே அந்த அரிமா அந்த பொண்ணு எழுதுக்கிறா, என்ன நீயும் கேட்டுனா இருக்க. இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பேசினா எனக்கு எப்படி தூக்கம் வரும், எனக்கு தூக்கமே வரல. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால நானும் கேட்கறேன், மேல சொல்லுங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எல்லாருமே ஒரு மிஷினுக்காக போனாங்க. இன்னும் ஒருத்தன் தனியா அப்ரோச் பண்ணான். அவன் என் மேல தாவலான்னு வந்தான். அட ஏன் நிறுத்துறீங்க, மேல சொல்லுங்க. ஆனா நான் ஒரே போர்டுல அவனை நாக் அவுட் பண்ணி அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒப்படைச்சேன். ஜிக்குக்கு என்னன்னு தெரியல, அவனை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாயிட்டு பயங்கரமா உதச்சிட்டு அங்க இருந்து அப்படியே போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. இந்த விஷயம் எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஹீரோ கிட்டையும் ஜிக் அப்படியே சொல்லிருக்காரு. அப்படி பண்ணிருக்க கூடாது, அதனால அவ என்ன மன்னிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த சைடு லைரா சொல்றான், அந்த ஜிக் அவன் தப்பா புரிஞ்சுக்கினா தெரியுமா, நான் ஒன்னும் அவனை தப்பாவே ஏத்துக்கல, ஆனா அவன் தான் இப்படி ஏத்துக்கினா என்ன. இப்போ வரைக்கும் அந்த ஜிக்கு புரியவே இல்லை, அதாவது நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு. இந்த சைடு அங்க ஜிக் சொல்றான், நான் என்ன பண்றது, நான் அதுக்காக தான் திரும்ப நான் அவளை மீட் பண்ணணும்னு சொல்லி இங்க வந்தேன், ஆனா அது அவளுக்கு புரியவே இல்லை. இப்படி இவங்க மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்களா. எல்லாத்தையுமே அங்க வேலை செய்யற பொண்ணு ஷீலா அவ கேட்டறா, ஆமா நீயுமா, நான் ஃபுட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். இந்த சைடு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா. அங்க அமரஸ்ட் வராங்க. அவங்க ஏதோ இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிருப்பாங்க போல. அமரஸ்ட் நீங்க இந்த வேலையெல்லாம் பாப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு டிடெக்டிவா நீங்க வேலை பார்த்திருக்கீங்க. ஆமா இல்லையா பின்ன கில்ட நடத்தணும்னா இந்த மாதிரி வேலையும் நான் பண்ணாதான் உண்டு. இப்பதான் அவங்க எத்தனை இன்ஃபர்மேஷனே கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னா நசேனா இந்த பொண்ணு ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணா. அவரோட அப்பா அனலஸ்ட்ரியா அவர் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி தடுத்தாரா, அதாவது இவ அட்வென்ச்சரரா மாற வேணான்னு. ஆனா போக போக அவருக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லையா. ஏன்னா அவளால ஒரு ஃபீனிக்ஸே தோக்கடிக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன, அவ அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டா. சரி ஏதோ ஒண்ணு அவளோட ஸ்டோரியை பத்தி நீ கேட்டல, அதுக்கான பணத்தை எனக்கு கொடுக்கணும்பா. இந்த பணத்தையும் கொடுக்கறானா, அது எண்ணி பார்த்தா அவ ரொம்ப சந்தோஷமாகறா. இந்த சைடு இந்த விஷயம் எல்லாத்தையும் நசேனா அவங்க கிட்ட சொல்றா. அப்படியே அவளோட முடி கலரை பத்தியும் பேசுறா. இது அவளோட நேச்சுரல் கலர் இல்லையா, அவளோட கலர் மஞ்சள் கலர்ல இருக்குமா. நான் அதுக்கப்புறம் தான் அவளோட கலர் இப்படி மாறிச்சு அவங்க அம்மாவால. சரி ஏதோ ஒன்று நீங்க சொல்ற படி பார்த்தா உங்களால நான் நிறைய விஷயத்த கத்துக்கணும் போல. சீன்ல இதுக்காகவே அங்க ஜிக்கு கிட்ட எல்லாருமே வராங்க. ஜிக் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும். அம்மா அரிமா நீ என்ன தூங்கலையா. லாயரா நீங்க ஜிக்கு கிட்ட கேளுங்க. சீன்ல ஜிக்கி கிட்ட அவ தனியா பேசுறா. நான் உங்களோட பார்ட்னரா இருக்கலாமா, என்ன பேசின்னு இருக்கேன், நம்ம 2 பேருமே ஒரே பார்ட்டில தான் இருக்கோம், என்னோட பார்ட்னர் தான். இல்ல முட்டாள், நான் அந்த விஷயத்த பத்தி பேசல. அது 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 உன்னோட லைஃப் பார்ட்னரா இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். என்னது லைஃப் பார்ட்னரா, அங்க ஆளே கொஞ்சம் வெக்கப்படுறான். அங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்றானா. இதனால லாயரா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடா. என்னது யோசிச்சு சொல்றியா, இப்பயே சொல்லு. நான் சொன்னல, அது உண்மையை சொன்னா எனக்கு உன்ன பிடிக்கும் தான். சரி அப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். இந்த சைடு இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கேட்டு இருப்பாங்களா. அங்க ஹீரோ நசீனா கிட்ட சொல்றான், நாளைக்கு நம்ம 2 பேரும் தனியா பேசணும், அதனால கொஞ்சம் டைம் கிடைக்குமா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் கிட்ட சொல்லணும். சரி நம்ம பேசலாம். இந்த சைடு அந்த பொம்மையை வச்சு ஷோ பண்ணிருந்தார்ல, அவர் அந்த ஷோ பண்ண இருக்காரு. டிராகன் முன்னாடி அந்த ஹீரோ அப்படியே மயங்கி போயிட்டான். அந்த டைம்ல ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு வந்தா, அவ ஹீரோவை காப்பாத்தணும்னு சொல்லி அவ இறந்து போயிட்டா. இந்த பொண்ணோட முடிய காட்டுறாங்க, அது பார்த்தா ப்ளூ கலர்ல இருக்கு. இங்க இந்த எபிசோட முடியுது. சோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் தான், நீங்க பிளேலிஸ்ட்டை இன்னமும் செக் அவுட் பண்ணலையா, கொஞ்சம் அதையும் பார்த்தா நல்லா இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.